இடைக்கோடு அருகே பள்ளி ஆசிரியரிடம் நகை பறிப்பு. கன்னியாகுமரி மாவட்டம் இடைக்கோடு அருகே உள்ள மாலைக்கோடு சிறக்கரை பகுதியைச் சேர்ந்தவர் நாராயணன். இவரது மனைவி ஆஷாலதா, வயது 55. இவர் மார்த்தாண்டத்தில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் ஆசிரியையாக பணியாற்றி வருகிறார். இவர் தினமும் காலையில் பேருந்தில் பள்ளிக்கு செல்வது வழக்கம். அதன்படி இன்று காலையிலும் வீட்டிலிருந்து பஸ் ஏறுவதற்காக ஆஷாலதா நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது மஞ்சாலுமூட்டிலிருந்து மாலைக்கோடு நோக்கி இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணிந்து வந்த மர்ம நபர் ஒருவர் திடீரென ஆஷாலதாவின் கழுத்தில் கிடந்த தாலி செயினை பறித்து சென்றுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த ஆஷாலதா திருடன் என கூச்சலிட்டார். இவரது சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் அங்கு ஓடி வந்தனர். எனினும் செயினை பறித்துக் கொண்டு மர்ம நபர் அங்கிருந்து மோட்டார் சைக்கிளில் தப்பி சென்றார். உடனே அப்பகுதியினர் கொள்ளையனை விடாமல் துரத்தி சென்றனர். எனினும் கொள்ளையனை பிடிக்க முடியவில்லை. இது சம்பந்தமாக ஆஷாலதா அரண்மனை போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்து கொள்ளையனை தேடி வருகின்றனர். மேலும் கொள்ளையன் தாலி செயினை பறித்தபோது ஆஷாலதாவுக்கு காயம் ஏற்பட்டது. இதையடுத்து அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். பட்டப்பகலில் ஆசிரியரிடம் தாலி செயின் பறித்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.